ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சேர்க்குறேன். வாங்க பீஸ் என்னன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை நல்லா நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட ப்ரெட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக வரமிளகாத்தூள், அப்புறம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான். இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே கையில் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கும் போது கையில் தண்ணியோ எண்ணெயோ பட்டுட்டு அப்புறம் உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சி கையில் வச்சு தட்டிட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் சீஸ் வச்சு உருண்டை பிடிச்சிருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்தளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிருக்கதா அதில் முக்கிட்டு அப்புறம் ப்ரெட் கிராம் அதுலேயும் முக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் மறுபடியும் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.